அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, கிறிஸ்து பிறப்புக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? உங்களை தயார் பண்ணுறீங்களா? மனம் மாறி இருக்கீங்களா? அதாவது மனமாற்றம் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. மனம் மாறினா தான் அவருடைய பிறப்பை நான் தாராளமாக ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அதனால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறலாம் சிந்தித்து பார்த்து அவருடைய பிறப்புக்காக வருஷம் வருஷம் வர்ற பிறப்பு தானே நினைக்காதீங்க. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தருவார் அவர் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 21 23 வரை. ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணிலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுவதே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று வெளிப்படையாக அறிவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அருமையான செய்தி இல்லையா? ஏனென்றால் நாம் மனம் மாறுவதற்கும் பிறருக்கு நாம் உதவி செய்வதற்கும் அருமையான காலங்கள் இந்த காலங்கள். ஏழை எளியவர்களுக்கு, அதாவது யாருக்கு என்ன தேவைங்கிறத நாம் இறைவனோடு ஒன்றித்து இருந்தோம் என்றால் யாருக்கு என்ன தேவை என்பதை வெளிப்படுத்துவார் நமக்கு. அப்போ நம்மளை அறியாமலே நமக்குள்ளதில் சிறிதளவாவது நாம் தான தர்மங்கள் செய்தோம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை தெரியாது என்று சொல்ல மாட்டார். ஆமாங்க, சொல்ல மாட்டார். நம்ம சும்மா ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு நமக்கு தேவையானதை நமக்கு சுயமாக சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு பிறட்டையும் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இந்த எனக்கு என் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சொன்னார்ல, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு, அந்த மாதிரி தான் ஆகும். இப்போ நாம் ஒன்றுமே இல்லாமல் இறைவனோடு இருக்கிறோம் சரியா? ஒன்றும் இல்லை, நமக்கு பொண்ணு இல்லை, பொருள் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் இறைவனோடு இருக்கோம். அன்றாட தேவைகள் நமக்கு சந்திக்கப்படுது. ஏன்னா இன்றைக்கி என்ன தேவையோ அதை அனைத்து அவர் தருகிறார். அதில் சிறிதளவு அதையும் பிறருக்கு நாம் உதவும்படி செய்தோம் என்றால், வாங்க மக்களே அப்படின்னு நம்மளை அரவணைத்து கொள்ளுகிற மாதிரி அவர் அரவணைத்து கொள்வார். அப்போ நாம் ஆண்டவருக்கு பணி செய்கிறோம் என்றால் நிறைய படிக்கணும். நம்ம என்ன படிக்கணும்? பிறருக்கு உதவி செய்ய படிக்கணும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாங்கிறத படிக்கணும். நம்ம அவர்கிட்ட ஆவியானோர் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியணும். அவர் பேசுகிறத நமக்கு உணர்த்துறத நாம் கேட்கணும், செவி கொடுத்து கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் நம்ம என்ன செய்வோம், என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டாங்கிறத அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ அப்படி வெளிப்படுத்தினாதான் நாம் அவரோடு சேர்ந்து போக முடியும். இப்போ அவரோட ஆண்டவரேன்னு சொல்கிறோம், அவர் வல்ல செயல் செய்ய நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த இதில் சொன்ன மாதிரி நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா? செய்வார், செய்ய சொல்லுவார். அதனால் நாம் யாரிடம் ஆதாயமடைந்தோம்? நாம் ஆதாயமடைந்தோம் இல்லையா? அதானே, அவர் கொடுத்த கொடைகளை திருப்பி பெற மாட்டார். நமக்கு தந்திருக்காருன்னா அதை திருப்பி பெற மாட்டார். அந்த கொடைகளை வைத்து நாம் நன்மைக்காக பயன்படுத்தினோம் என்றால் எல்லாமே நன்மையாக இருக்கும். பேய்களை ஓட்டலாம், எல்லாம் செய்யலாம் நம்ம. ஏன்னா அவர் தந்த கொடை இல்லை, அந்த வல்லம் இருக்கும்ல. ஆனால் நாம் அதை ஆதாயமாக்கி கொண்டால் அதில் ஒரு பலனும் இல்லை என்று தான் உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். நம்மை பார்த்து இறைவன் உங்களை எனக்கு தெரியும் வாருங்கள் என்று சொல்ல வேண்டுமா, தெரியாது என்று சொல்ல வேண்டுமா? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, இயேசுக்கு பணி செய்வது என்பது லேசான காரியம் அல்ல. ஆமாண்டவரே, இருந்தாலும் அவர் எங்களை தெரிந்து கொண்டார். அதன்படியே நாங்கள் அவரோடு இணைந்து நடக்க வேண்டும் என்று இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வல்ல செயலில் செய்வதற்காக அல்ல ஆண்டவரே, அவரோடு இணைந்து நடக்கும்போது, அவர் சொல் கேட்டு நடக்கும்போது நாங்கள் அவருக்குரிய மக்களாய் வாழ வேண்டும் என்று, இறுதி நாட்களில் அவர் எங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவரோடு இணைந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை தரப்போகிறவர் நீர்தான் ஆண்டவரே. எங்களை முழுமையாக மாற்றி, இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம் அதை அனைத்தையும் ஆமாண்டவரை மாற்றி நன்மையானதை மட்டுமே நாங்கள் செய்யும்படியும் இறைவனை தேடும்படியும் நீர் கொடுக்க வேண்டும் ஒரு வரம் என்று கேட்கிறோம் ஆண்டவரே.
அந்த வரத்தை உம்முடைய மக்களுக்கு நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.